ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் முன்னாடிலாம் நாங்கள் சொல்லுவோம், படிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம், கல்யாணத்துக்கு போறியா, நீ என்ன gift குடிக்கிறோ இல்லையோ ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்துரு. யூ வில் நாட் நோ வென் ஷீல் பிகம் பிரெக்னென்ட். அஃப்கோர்ஸ் நம்ம அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது ப்ரெக்னன்சி எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஃபோலிக் ஆசிட்ன்ற சத்து மாத்திரை 3 months ப்ராயர் when you're planning itself ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா that has a maximum benefit. ஸோ இது எல்லாமே போதும். ஒன் மோர் மித் என்னன்னா வாமிட்டிங் டேப்லெட். நாங்கள் என்னதான் வாமிட்டிங் டேப்லெட் கொடுத்தா கூட இல்லை, அவங்க வந்து இல்லை எடுத்துக்க கூடாது, சாப்பிடவே கூடாது, வாமிட் எடுத்தால் தான் ப்ரெக்னன்சி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. தாராளமாக வாமிட்டிங் டேப்லெட்ஸ் எடுக்கலாம். அண்ட் த டேப்லெட்ஸ் விச் வி கிவ்ல டாக்டர்ஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட் இஸ் சேஃப் இன் ப்ரெக்னன்சி. தெரிஞ்சுட்டு தான் டாக்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேப்லெட்டையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நான் இது சாப்பிடுவேன் அது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா தாராளமாக யூ கேன் டேக். ஃபர்ஸ்ட் 3 months என்ஜாய் பண்ணுங்கள். சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங்கே இருக்காது. டாக்டர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னே என்னால் தெரிஞ்சுக்க முடியல, எனக்கு ஒரு சிம்டமே இல்லைன்னா என்ஜாய் திஸ் ஃபேஸ். ஏன்னா மேலேருந்து பேபி அப்போது வந்துட போகிறது இல்லை, வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம், வயிற்று மேலே படுத்துக்காமல் நார்மலாக எடுக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல் இன் த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சி.